வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சுப்பிரமணிய சுவாமிக்கு ஹரஹரோஹரா. சத்குருநாத் மகாராஜ் की जय. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நாள்நின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த போல் என் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேச இரு தாடும் சிலம்பும் சதங்கையும் குமரேச இரு தாடும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகனும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றியே குமரேசர். தோளும் கடம்பும் ஷண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றியே. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசனம் தேவம் சத்குரும் முரளீதரம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. ஆரும் தேன விசேஷம் ஆரும் தேன விசேஷம் பக்தர்களின் காவடி பக்தர்களின் காவடி. பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கீரி சேவனாய் பரங்கீரி சேவனாய். சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன 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 ஆஹா சின்ன ஓ சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா. ஆண்டவனே அலங்காரே ஆண்டவனே அலங்காரே அண்டவெல்லாம் வலமும் வந்தார் அடியாரோடு ஆடும் போது ஆண்டியாய் நீ காட்டி வந்தார். சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன 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 ஆஹா சின்ன ஓ சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா. அப்பனுக்கு உபதேசித்தாய் அருமை குருநாதனுமா. சுவாமிகளில் தவந்தவனே சுவாமிநாத குருவே. அப்பா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார
சுப்பிரமணிய சுவாமியினுடைய பரம கிருபையினாலையும் குருநாதாருடைய பரம அனுகிரகத்தினாலையும் இன்றைய தினம் சத்சங்கத்துல வள்ளி கல்யாணம் என்று தலைப்பெடுத்திருப்போம். நேற்றுக்கு 6 படை வீடுகளை ஸ்மரிக்கக்கூடிய பெரிய பாக்கியம் முருகனுடைய கிருபையினாலேயே கிடைச்சது. முதல்ல திருப்பரங்குன்றம் என்கின்ற கஷேத்திரத்துல எப்படி வள்ளி தெய்வானை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி இப்படின்னு ஒவ்வொரு கஷேத்திரமா பார்த்துட்டே வந்தோம். அதுல திருச்செந்தூர் என்கின்ற கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துல எப்படி முருகன் கடலோரத்துல இருக்கான், அந்த கடலோரத்துல நின்றுட்டு தானும் சிவ பூஜை பண்றானாங்க. சிவ பூஜை பண்ணிட்டு எப்படி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படிங்கறத நேற்றைய தினம் பார்த்தோம். திருச்செந்தூர் என்கின்ற கஷேத்திரத்துக்கே ஜெயந்திபுரம் என்று மற்றொரு நாமம் உண்டு. அதனாலதான் அங்க திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகனை பாடும் பொழுது ஜெயானந்த பூமன் அப்படின்னு பாடுறார் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்துல. அப்படி இருக்கும்போது அந்த கஷேத்திரத்துக்கே ஜெயந்திபுரம் என்ற நாமம். தேவர்கள் எல்லாரும் சூரனுடைய அட்டகாசம் தாங்காததுனால முருகனை போய் சரணாகதி பண்றாங்க. முருகனை சரணாகதி பண்ணும் பொழுது இப்ப சூர சம்ஹாரம் வரப்போகுது இல்லையா, அதனால சூர சம்ஹாரத்தை ஸ்மரிச்சுட்டு அப்படியே வள்ளி கல்யாணம் ஸ்மரிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். சூரனுடைய அட்டகாசம் தாங்கல அப்படின்னு தேவர்கள் போய் சொல்லும் பொழுது வெறும் சூரன் ஒட்டதா இருந்தா பரவாயில்ல, சூரனோட கூட சேர்ந்து அவளுடைய சகோதரர்கள் 2 பேரு தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் அப்படின்னு 2 பேரு. ஒரு அசுரனாலே அட்டகாசம், ஒரு இரண்டு கசிப்புமே தாங்கல, ஒரு ராவணனே தாங்கல அப்படின்னா ஒரு சூரபத்மனுக்கு கூட 2 பேரு தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் அப்படின்னு கூட வேற 2 பேரு. இப்படி அவனுடைய அட்டகாசம் தாங்காம தேவர்கள் போய் சரணாகதி பண்ண தேவர்களுக்கு அபயம் கொடுத்தா முருகன். அபயம் கொடுத்து முருகனே சாட்சாத் சிவபெருமானுடைய அம்சமே. ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்துதானே அவதாரம் பண்ணினா, அதனால ஸ்வயம் சிவபெருமானே தான் முருகன். என்னதான் சிவன் இருந்தாலும் சிவனுக்கு சக்தி தேவை, சக்திக்கு சிவன் வேணும் இல்லையா, அதனால அந்த சக்தியை சம்பாதிச்சுக்கிறதுக்காக அம்மாவின் இடத்துல போய் சக்தி வேலை வாங்கிக்கிறார் முருகன். அதனால தானே சிவ அம்சம் கையில சக்தியா இருக்கக்கூடிய அம்மாவுடைய அம்சமா இருக்கக்கூடிய அந்த வேல் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போய் இந்த அசுரால துவம்சம் பண்ணணும் அப்படின்னு கிளம்புறார் முருகன். அப்படி கிளம்பும் பொழுது இவன் 3 பேரை என்ன காண்பிக்கிறா அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 3 துர்குணங்கள் என்னன்னா, முதல்ல மாய, மற்றொன்று நம்மளுடைய கர்மா, இன்னொன்னு என்னன்னா ஆணவம் அப்படிங்கிற 3. முதல்ல மாய. அந்த மாயை நம்மளை விட்டு ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாயையை ஞானத்தாலதான் நீக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது முதல்ல மாயை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாரகாசுரனை வதம் பண்ணினா, அடுத்ததாக இருக்கக்கூடிய கர்மாவையும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒவ்வொரு அசுராலா வதம் பண்ணிட்டு வரும்பொழுது முதல்ல தாரகாசுரன், அடுத்து சிங்கமுகாசுரனை வதம் பண்றாங்க. இவா 2 பேரும் கூட ஈஸியா ஒழிச்சிடுவாளாம். இவாளை விட கஷ்டமான ஒருத்தர் இருக்கா. யாரு அப்படின்னா ஆணவம். அந்த ஆணவமா இருக்கக்கூடிய இந்த சூரபத்மன் அப்படிங்கிறவன எவ்வளவோ அழிச்சாலும் திருப்பி 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 முளைச்சிட்டு வரான். ஏன்னா நம்மளே சங்கல்பம் பண்ணி உட்காந்துக்கிறோம்னே வச்சுக்கோமே, நம்மளே நான் இல்லை, எனக்குள்ள பகவான் தான் இருக்கார், நம்ம எதுக்கு தேவையில்லாம கவலைப்படணும்னு நம்மளே உட்காந்துட்டா கூட அடுத்த நிமிஷம் நம்ம ஆத்துல என்ன சமையல் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசனை போடுது இல்லையா, அடுத்த கவலை வருது இல்லையா. அதனால என்னதான் நம்ம இந்த ஆணவத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணினாலும் அதை நம்மளால அவ்வளவு ஈஸியா ஒழிச்சு கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த சூரபத்மனை ஒழிக்கிறது போல ஒழிச்சு அவனை என்ன பண்ணினார் அப்படின்னா சேவலா மாத்தி, சேவல் தன்னுடைய கொடியிலேயே சேவலா வச்சுட்டு இருக்கா. இந்த தாரகாசுரனுக்கும் அது போல ஒரு கைங்கரியத்தை கொடுக்குறா. அதே போல இந்த சிங்கமுகாசுரன் இருக்கான் இல்லையா, அவனை ஒழிச்சு என்ன பண்றார் அப்படின்னா அம்மாவனுடைய கைங்கரியத்துக்கு அனுப்புறாராம். அதனாலதான தாயா சிம்மவாகினி அப்படின்னு சொல்லுவா இல்லையா அம்பாள. இந்த சிங்கமுகாசுரனை அம்மாவனுடைய கைங்கரியத்துக்காக அனுப்பிவிட்டார். இதுல இருந்து என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, பகவான் நமக்கு ஒரு கஷ்டமே ஒண்ணு கொடுத்தாலும் அது நமக்கு தான் கஷ்டம் போல தெரியுமே தவிர, பகவான் நம்மள அவனுடைய சரணத்துக்கு சேர்த்துக்கிறதுக்காக அவன் நம்மள மாத்தறானே தவிர, அவன் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றானே தவிர, பகவான் ஒரு நாளும் யாரையும் அழிக்கிறதும் கிடையாது, யாரையும் வாழ வைக்கிறதும் கிடையாது. எல்லாரையும் அவனுடைய சரணத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர ரூபத்தை வேணா மாத்துறானே தவிர,
பகவானுக்கு யாரிடத்திலையும் எந்த துவேஷமும் கிடையாது. யாரும் வேண்டியவா யாரும் வேண்டாதவா இப்படியெல்லாம் பகவானுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை காண்பிக்கக்கூடியது இந்த சூர சம்ஹாரம் அப்படிங்கிறது. அந்த சூரனை சம்ஹாரம் பண்ண உடனே தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ எல்லாருக்கும் ஒரு ஜெயில வெளியில வந்த மாதிரி இருந்துதான். அதனால எல்லாரும் சேர்ந்து முருகனை பாடுறா. இது போல சத்சங்கங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் அமைக்கிறதுக்கான பெரிய காரணமே எல்லாரிடத்திலையும் நாம சங்கீர்த்தனம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சத்சங்கமே ஏற்பாடு பண்றா. அதனால இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகனை நாமாவளி பாடி அதற்கு பிறகு வள்ளி கல்யாணம் அனுபவிக்கலாம். வேலவா வேலவா வேலவா
பகவானுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சக்திகள்ல 3 சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகள். அந்த 3 சக்தியில இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் வள்ளி தேவசேனையா இருக்கா. ஞான சக்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல முருகனுக்கு வேலாவே இருக்கான். ஞானவேல், வெற்றி வேல். அந்த ஞான வேல் என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, ஒரு வேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா அகன்று இருக்கணும். அது போல நம்முடைய ஞானமும் அகன்று இருக்கணும். ஒரு வேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா தீக்ஷண்யமா நல்ல ஷார்ப்பா இருக்கணும். அது போல நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அது போல வேல் எப்படி இருக்கணும்னா ஆழமா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த கத்துட்டோம் அப்படின்னா மேலோட்டமா பரப்பி பார்த்துட்டு போனோம் அப்படின்னு இல்லாம அதுல இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும் இல்லையா. அது போல வேல் அப்படிங்கிறதும் ஆழமா இருக்கணும், அகன்று இருக்கணும், தீக்ஷண்யமா இருக்கணும். அப்படிங்கிற அந்த ஞான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த வேல், தேவசேனாதிபதியா இருந்திருக்கக்கூடிய முருகன் பகவானே சொல்றார் பகவத்கீதையில, சேனா நீனா அகம் ஸ்கந்தஹா, சேனாதிபதிகளுக்குள்ள நான் ஸ்கந்தனாக இருக்கேன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய முருகன் ஜெயந்திபுரத்துல சூரனை சம்ஹாரம் பண்ண பிறகு திருப்பரங்குன்றத்துல தெய்வானையை திருமணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதும் நேற்றைய தினம் பார்த்தோம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பகவான் அப்படிங்கிறவர் என்னைக்குமே நித்திய திருப்தனா இருக்கார். பகவானுக்கு இதை செஞ்சுதான் நான் பகவானை திருப்திப்படுத்தினேன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம ஒரு புஷ்பம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறதோ அல்லது ஒரு பழம் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறதோ நம்மளுடைய மனசு திருப்திக்காகவும் நம்ம பகவானுக்கு சமர்ப்பிச்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம பண்றோமே தவிர, பகவான் நாம கொடுக்குற அந்த பழத்தை சாப்பிட்டுதான் சௌக்கியமா இருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. என்னைக்குமே பகவான் நித்திய திருப்தனா இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு இது போல சத்சங்கங்களோ அல்லது இது போல கல்யாண உற்சவங்களோ எதுக்கு நடத்தணும்? ஏன்னா இந்த சஷ்டி முடிஞ்ச பிறகு வள்ளி கல்யாண உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையா நடக்கும். அப்ப எதற்காக இந்த கல்யாண உற்சவங்களை நடத்தணும்? எதற்காக இது போல சத்சங்கங்கள் ஆங்காங்கே நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இல்லையா? பகவான் எப்பொழுதும் திருப்தியா இருக்கார் அப்படின்னா நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா பகவான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நம்ம ஒவ்வொரு சமயமும் முருகா 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 முருகான்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குமா? அது எப்படி நீங்கும்னு நீங்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப கதையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த 1.5 மணி நேரம் அந்நியதா ஆத்துல இருக்கக்கூடிய கவலைகள் எதையும் யோசிக்காம பகவத் விஷயத்தை நம்ம மனசு போடுது இல்லையா? அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 1.5 மணி நேரம் நம்ம கம்ப்ளீட்டா பகவானை நினைக்கிறோம் இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு சித்த சுத்தியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான முதல் ஸ்டெப் தானே. பக்திக்கே முதல்ல எது முக்கியம் அப்படின்னா ஸ்ரவணம். ஸ்ரவணம் தான் முதல்ல முக்கியம். கேட்க 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 கேட்கதான், கேட்ட பிறகு அதுக்கப்புறம் கீர்த்தனம், அதுக்கப்புறம் பாடுவோம். பாட 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 என்ன ஆகும்னா, நம்ம அன்னைக்கு அது பாடினோமே அது பாடினோமே அது பாடினோமேன்னு ஸ்மரணம், அதுக்கப்புறம் ஸ்மரணம் வரும். சோ அப்ப பக்திக்கு அடிப்படையா முதல்ல முக்கியம் அப்படிங்கிறது ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இது எதுவுமே நம்ம மனசை சுத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றோம். சரி, இதெல்லாம் பண்ணி பகவான் அடையறதுக்கு பதிலாக பகவான் அடையறதுக்கு பலவிதமான மார்க்கங்கள் உண்டு. இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிதான் பகவான் அடையணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு யுகத்துக்கே சொல்லும் பொழுது கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காளே தவிர அதுக்கு முன்னாடி
யாராலையாவது அப்படி உட்கார்ந்துருக்க முடியுமான்னு சொல்ல வேண்டாம், அவளுடைய மனசாட்சிக்கே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா, கண்ணை மூடிட்டு உட்காருவோம், உட்காரும் பொழுதே பிரிங் பிரிங்ல மணி அடிக்கும். என்னன்னா ஆபீஸ்ல இருந்து முக்கியமான மீட்டிங் சார், பாஸ் கூப்பிடுறாரு. சரி பாஸ் கிட்ட பேசிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா ஆத்து மாமிகளுக்கு எல்லாம் குக்கர் விசில் அடிக்கும். குக்கர் அணைக்க மறந்தே போயிட்டேன் பத்தியா, அப்படியே போய் குக்கர் அணைச்சிட்டு வருவா. அணைச்சிட்டு வரும் பொழுது இப்படி வந்து உட்காரும் பொழுதுதான் குழந்தாங்க அம்மா பசிக்கிறதுமா அப்படின்னு வரும். என்னடா இது தியானம்னு கண்ணோடைய உட்காரத்துக்கு உள்ளேயே இத்தனை கஷ்டமா இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெளியில வரக்கூடிய கஷ்டங்கள். நமக்கே மனசுக்குள்ள கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, யாருமே இல்லாத இடத்துல நாமே தனியாவே உட்காந்து தியானம் பண்றோன்னே வச்சுப்போமே. நம்மளே உட்காந்துட்டா கூட அது சொல்லிட்டு அவ போன் பண்றேன்னு சொன்னாலே, இன்னும் அவள்கிட்ட போன் வரலையே, நம்ம இன்னைய தினத்துக்கு இந்த வேலை முடிக்கணும்னு பார்த்தோம், முடிக்கவே முடியலையே இப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே சில எண்ணங்கள், அதெல்லாம் கண்ணை முடித்து உட்கார்க்கும் பொழுதுதான் ஒண்ணு மேல வரும். அதனால தியானம் பண்ணி பகவான் அடையிறது அப்படிங்கிறது கலியுகத்துல ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்ததா ரெண்டாவது, திரேதா யுகத்துல யாக யஜ்ஞங்கள் பண்ணியே பகவான் அடைஞ்சா. அதனாலதான் ராமச்சந்திரமூர்த்தியும் யாகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் பின்னாடி போனார். அப்படி இருக்கும்போது சரி, நாங்களும் எல்லாரும் ஆத்துல உட்காந்துக்கிறோம், உட்காந்து நாங்களாம் யாகம் பண்ணி பகவான் அடையிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் யாகம் அப்படிங்கிறது ஏதோ சிம்பிளா நினைச்சுட்டு இருக்கோம். யாகம் பண்ணணும் அப்படின்னா முதல் ஃபர்ஸ்ட் ப்ரீரெக்வசிட் என்ன அப்படின்னா, சுத்தமான வஸ்துக்கள் வேணும். அதுலயே நம்ம எல்லாரும் சைஃபர். ஏன்னா ஆர்கானிக்ங்கிற பேர்லயும் நமக்கு கெமிக்கல் தான் கிடைக்கிறதே தவிர எதுவும் சுத்தமான வஸ்துக்களா கிடைக்கிறது கிடையாது. சரி, வெளியில தான் சுத்தம் இல்ல, நம்ம மனசுக்குள்ளையாவது சுத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம மனசுலயும் சுத்தம் கிடையாது. ஆச்சாரம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறோம். நம்ம இருக்கிறதெல்லாம் ஆச்சாரம்னு நம்மளா சொல்லிக்கிறோமே தவிர அது ஆச்சாரமா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்ப யாக யஜ்ஞம் பண்ணியும் பகவான் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நமக்கு செட் ஆகாது. சரி, இன்னொரு ஒரு மார்க்கம் இருக்கு. அது என்ன மார்க்கம்? நாங்க பூஜை பண்றோம் சார், ஆத்துல உட்காந்துட்டு டெய்லி 2 மணி நேரம் பூஜை பண்றோம். சரி சார், என்ன பூஜை பண்றேன்? நாங்க பூஜை பண்ணும் பொழுது கூட புஷ்பம் இருக்குமா, எடுத்து வந்து வச்சுப்போம். ஓம் சுங்காய நமஹ, ஏகந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கதகந்தகாய. இது பூஜை கிடையாது. பகவான் மேல என் கையில இருக்கிற பூவெல்லாம் தூக்கி நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற வியாசத்துல நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் இல்லையா. யாராவது ஒருத்தராவது உண்மையான பூஜை அப்படின்னா ஓம் சுமுகாய நமஹ ஒரே புஷ்பத்தை எடுக்கும் பொழுது அப்படி கண்ண முடியா பிள்ளையாருடைய ஸ்வரூபம் முன்னாடி வந்து ஆஹா சுமுகாய அப்படின்னா எவ்வளவு அழகான முகமுடையவரா இருக்காருன்னு அந்த நாமத்தை சொல்லி அப்படியே நிறுத்திடுவா பூஜைய. அடுத்த நாமத்துக்கே அவளால போக முடியாது. அப்படி அனுபவிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா இன்றைய காலத்துல அவ்வளவு டைமும் யாருக்கும் இல்லை. அப்படி மனசும் யாருக்கும் பகவான அப்படி யோசிக்கிற அளவு மனசும் இல்லை. அப்ப பூஜையும் ரொம்ப கஷ்டம். அப்ப பூஜையும் நமக்கு வராது. என்னதான் சார் முடியும் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் கடைசி ஆப்ஷனா சொன்னார், கலியுகத்து நாமம் ஒன்றே போதுமே. இந்த நாமத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுப்பா. காத்தால எழுந்து பல தேசியோ தேக்கலையோ எப்படி வேணுமோ சொல்லு. சரி, ஆத்துல சொல்ல டைம் இல்லையா, ஆபீஸ்க்கு வண்டியில போயிட்டே இருக்கியா, ஷூ போட்டு இருக்கியா, பரவாயில்ல நாம சொல்லு. இப்படி நமக்காக இந்த மார்க்கத்தை ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துருக்கா. இந்த மார்க்கமும் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆனந்தமான மார்க்கம். ஏன் அப்படி ஆனந்தமான மார்க்கம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, சில விதமான மார்க்கங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விரதம் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோமே. விரதம் இருக்கணும்னா அப்படி பசியே எடுக்கக்கூடாது. பசி எடுக்காம வாயில பச்சை தண்ணி படாம நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பா. ஆனா அவளிடத்துல யாரும் போய் பழக முடியாது. கிட்ட போய் என்ன நானே கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கேன், என்னிடத்துல இது வேணும் அது வேணும் சும்மா பிடுங்குறேன் அப்படின்னு அவளுக்கு அந்த பசியானது கோபமா வெளியில வரும். அதனால இது போலதான் அவளை துன்புறுத்தி ஒரு மார்க்கத்துல அனுப்பாம இப்போ எவ்வளவு சௌக்கியமா இருக்கு அவள்மா அவ இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படி உட்கார்ந்தே கேட்கறது தானே. இது எவ்வளவு ஆனந்தமான மார்க்கம். அதனால இப்ப ஏற்பட்ட இந்த மார்க்கத்தை நமக்கு மகான்கள் எல்லாம் காண்பிச்சு கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் வைகுண்டத்துல நாராயணன் இருந்துட்டு இருக்கார். அவர் இருந்துட்டு
தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவருடைய கண்ணுல இருந்து 2 ஆனந்த பாஷ்பம் வந்து வெளியில விழலாம். 2 சொட்டு ஜலம் வந்து வெளியில விழலாம். அப்படி 2 சொட்டு விழும் பொழுது ஒரு சொட்டு அமிர்தவள்ளி அப்படிங்கிற பெண்ணாகவும் இன்னொரு சொட்டு சுந்தரவள்ளி அப்படிங்கிற பெண்ணாகவும் அவதாரம் எடுக்கிறார். 2 பெண்கள் பகவானுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஜலத்திலேருந்து அவதாரம் பண்றான். அப்படி இருக்கக்கூடியவாள சாட்சாத் மகாலட்சுமி தாயாரே வளர்த்துண்டு வரா. அவளும் இப்படி வளர்ந்துட்டே வரும் பொழுது அவளுக்கு கல்யாணோச்சிதமான வயசு வருது. அவளுக்கும் அவளையும் இவாளையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உத்தமமான ஒரு புருஷனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறான். இப்படி நினைச்சுக்கிறதுனால அப்பப்போ வரக்கூடிய பாகவதாழ்வாவும் அவளிடத்துல என்ன சொல்றா அப்படின்னா, நீ என்னமா கையிலேயே வெண்ணைய வச்சுட்டு நெய் கரைஞ்சிட்டு இருக்கே, எல்லாம் இருக்கார் பாரு, உங்க அத்தை புள்ள இருக்கானே முருகன், அவன் எவ்வளவு அழகா இருக்கான், அவன் அடையணும்னு ஆசைப்படுமா இப்படின்னு அவ வந்து சொல்ல 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 முருகனுடைய குணங்களை கேட்க 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 அவ 2 பேருக்குமே முருகனை அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டு. அவளுடைய ஆசையும் எப்படி இருக்குன்னா, இப்ப சுந்தரவள்ளி நினைக்கிறாளாம் நானும் அமிர்தவள்ளியும் சேர்ந்து முருகன் அடையணும் அப்படின்னு. எப்படி கோபிகைகள் எல்லாம் காத்யாயி மகாமாயே மகாயோகினீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பத்ரிமே குருதே நமஹ, எல்லா கோபிகைகளும் நான் மட்டும் கண்ணன் அடையணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து கண்ணன் அடையணும் அப்படின்னு எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் அது போல அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணி முருகன் அடையணும் அப்படின்னு தபஸ் பண்றா. தபஸ் பண்ணும் பொழுது அமிர்தவள்ளி ஒரு பக்கம் உட்கார்ந்து தபஸ் பூஜையெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கா. இந்த சுந்தரவள்ளியும் சின்ன பொண்ணு, அதனால இவ என்ன பண்ணுவா அப்படின்னா கட 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 பூஜை தபஸ் எல்லாம் முடிச்சுடுவாளாம். முடிச்சுட்டு போய் என்ன பண்ணுவா அப்படின்னா, அக்கா அமிர்தவள்ளி அங்க பூஜை பண்ணிட்டு இருப்பா. அவள் இடத்துல போய் அக்கா எப்பக்கா பூஜை முடிப்ப, பூஜை முடிச்சுட்டு வாக்கா விளையாட்டாக்கா வாக்கா வாக்கா அப்படின்னு அக்காவை போய் கூப்பிட்டுட்டே இருப்பாளாம். அமிர்தவள்ளிக்கு அப்படி அவசர அவசரமா சட்டு சட்டுலாம் முடிக்க மாட்டாளாம், பொறுமையாதான் பண்ணுவாளாம் அவ பூஜை. இப்படி பார்த்துட்டே இருக்கா. இப்படி நடந்துட்டே இருக்கும் பொழுது இவளுடைய இந்த பூஜைக்கும் தபசுக்கும் முருகப்பெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு முன்னாடி பிரத்யட்சமாறா. பிரத்யட்சமான உடனே இவ 2 பேரையும் பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ன உடனே அமிர்தவள்ளி சொல்றாளாம், இது போல நான் உங்களை அடையணும் அப்படின்னு அமிர்தவள்ளி கேட்கிறா. சுந்தரவள்ளிக்கும் இதேதான் ஆசை. இருந்தாலும் அக்கா இப்பதான் போய் கேட்டு இருக்கா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பின்னாடியே தங்க போய் நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா நன்னாவா இருக்கணும். அதனால பார்த்தா சுந்தரவள்ளி, அக்காவை பிரியாதைக்கு நான் எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்டுண்டா. முருகனுக்கு 2 பேருடைய மனசுமே தெரியும். அதனால நீங்க மனசுல என்ன ஆசைப்பட்டேரோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினா. அமிர்தவள்ளி ரொம்ப ஸ்ரத்தையா தபஸ் பண்ணினதுனால அவளுக்கு தேவர்களுடைய பெண்ணா இந்திரனுடைய பெண்ணா தெய்வானையா அவதாரம் கிடைச்சது. அதனால தெய்வானையா அவதாரம் பண்ணி தேவர்களுடைய யானையான ஐராவதம் அதுவே தெய்வானைய வளர்த்ததாம். அதனாலேயே அவளுக்கு தெய்வானை அப்படிங்கிற நாமம். அப்படி வளர்ந்துட்டே வந்து திருப்பரங்குன்றம் என்கிற கஷேத்திரத்தை முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிட்டா. அப்படிங்கிறதோட அமிர்தவள்ளி ஆகிய தெய்வானை பகவானுடைய சரணத்தையே அப்படி அடைஞ்சா. இப்போ இந்த வள்ளி இருக்கா இல்லையா, இந்த சுந்தரவள்ளி இருக்கா இல்லையா, இவள் இப்படி அக்காவை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாளா இல்லையா, அதனால ஒரு பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணதுனால இவளுக்கு பூலோகத்துல அவதாரம் கிடைச்சது. பூலோகத்துல அவதாரம் அப்படின்னதும் இது என்னமோ என்னடா இப்படி அவதாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு இல்லையா சுந்தரவள்ளிக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி 10 நிமிஷத்துல தெய்வானை கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு, சூரன் சம்ஹாரம் ஆச்சு, போய் தெய்வானை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த வள்ளிக்கு தானே வள்ளி கல்யாணம் அப்படின்னு டாபிக் போட்டு 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணி இந்த வள்ளி கல்யாணம் தானே நடக்கிறது. இந்த இடத்துல என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, சுட்டித்தனமா இருந்தாலும் அந்த வள்ளியினுடைய பக்தி எவ்வளவு பெருசு அப்படிங்கறத லோகத்துல இருக்கிறவாளுக்கு காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இப்பேற்பட்ட ஒரு லீலையை பண்றா. ஒரு
மானும் உடனே ஒரு பெண் குழந்தைய ஈன்றெடுக்கிறதா. ஒரு பெண் மான்குட்டியை ஈன்றெடுக்காம பெண் குழந்தையை ஈன்றெடுக்கிறது. ஈன்றெடுத்த அந்த குழந்தையையும் கொண்டு போய் வள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த கிழக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல போட்டுடுத்து. வள்ளிமலையில, வள்ளிமலை அப்படிங்கிறது திருத்தணியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை. வள்ளிமலை அப்படிங்கிறது அங்க இந்த வள்ளி கிழக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டுடுத்து. அப்போ நம்பிராஜன் என்று வேடவர்களுடைய அரசன். அந்த நம்பிராஜன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனுக்கு இப்படி அவ இந்த கிழக்கெல்லாம் தானே இந்த வேடுவர்கள் எல்லாம் சாப்பிடுவா. அதனால இப்படி தேடிட்டே வரா. இந்த வள்ளி கீழே அங்க ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்கு. என்னடா இங்க ஏதோ குழந்தை சத்தம் கேட்கறதே அப்படின்னு இவர் ஓடி வராரு. ஏன்னா இவருக்கும் நிறைய ஆண் குழந்தைகள் இருந்தா. ஆனா இவருக்கு மனசுல என்னன்னா, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு மனசுல எப்பொழுதும் காக்கும். அவருடைய குல தெய்வமும் முருகனாவே இருக்கிறதுனால முருகனிடத்திலே எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பார். எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்க கூடாதா, பெண் குழந்தை கிடைக்க கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க, இங்க வந்து பார்த்தா உருண்டையான முகம், அழகான தீர்க்கமான கண்கள், அப்படி கண்ணாடிய கபோலம், எடுப்பான மூக்கு, கொப்பை பழம் போன்ற உதடோட ஒரு சின்ன பெண் குழந்தை அழுதுட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நம்பிராஜன் பார்த்தாரு, ஆஹா இங்க ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தையை எடுத்து இப்படி சுத்தி சுத்தி பாக்குறாரு. யாரும் இல்லை அப்படின்னு உடனே அந்த குழந்தைய தன்னுடைய ஆத்துக்கே எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய வளர்க்கிறார். இப்படி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை வள்ளி கிழங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்துல கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு வள்ளி அப்படின்னே நாமம் வச்சார். வள்ளி அப்படிங்கிற நாமம் மேலும் இருக்கு. மகான்கள் என்ன சொல்லுவா அப்படின்னா, பொதுவா ஒரு அரசன் இருக்கார் அப்படின்னா அவ்வாறு மாமிய அரசி அப்படின்னு சொல்லுவா. ராஜானா ராணி அப்படின்னு சொல்லிட்டே வரும்பொழுது முருகனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல். அந்த வள்ளலாத்து மாமிகள், அதனால இவளுக்கு வள்ளி அப்படிங்கிற நாமம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இருக்கக்கூடிய இந்த வள்ளி பிறந்ததுலேருந்தே முருக பக்தியோட ஒவ்வொரு நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டே வரா. ஒவ்வொரு சமயத்திலையும் அவளுக்கு எல்லாமே எதை பார்த்தாலும் முருகன், எப்படியாவது முருகன் அடையணும், முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையினாலேயே இந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. அந்த வள்ளிக்கும் ஒரு 10-12 வயசு ஆகுது. அந்த காலத்துலாம் 10-12 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவா. அதனால இந்த குழந்தைக்கும் கல்யாணோச்சிதமான வயசு வந்துட்டு அவ வேடுவர்கள்ல எப்பொழுதும் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை கல்யாண வயசுக்கு வந்துட்டு அப்படின்னா அந்த குழந்தைய அவங்க திணை வயல், அவளுக்கு விளைச்சலே திணை தான். அதனால அந்த திணைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பரன் மாதிரி இருக்குமா, அந்த பரன் மேல உட்கார்ந்து அந்த திணைய எந்த ஒரு காக்கா குருவியும் அண்டாம இவ பார்த்துப்பா. இப்படி அந்த திணை அறுவடை பண்ற வரைக்கும் பார்த்துப்பா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவ ஆத்து கழிச்சுட்டு போயிடுவா. இதுதான் அவளுடைய வழக்கம். இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வள்ளிக்கும் கல்யாண வயசு வருது. அதனால பார்த்தார் நம்பிராஜன், இந்த குழந்தைய கொண்டு போய் இது போல பரன்ல உட்காத்தி வச்சு இந்த திரையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு அவள் எடுத்து இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு தோணிட்டு, வள்ளியும் ஏதோ சாதாரண கிடையாது, நல்ல சுட்டியான குழந்தைதான், அதனால பார்த்துக்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துப்பாளே அப்படின்னு அவளை அழைச்சிட்டு வந்து அவகிட்ட சொல்றார், அம்மா இங்க உட்காந்துக்கணும்மா, நீ உட்காந்து ஏதாவது நீ பாடிட்டு இருந்த அப்படின்னா நீ பாடிட்டு இங்க எதுவும் குருவிகள் எல்லாம் எதுவும் வராம நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றா. இப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய சமத்தா மேலே ஏறி போய் அந்த கரணையில உட்காந்துக்கிறது. அவளுடைய தோழிகள் எல்லாம் ஒரு 5-6 பேர் அவளோட சேர்ந்து அந்த கரணையில உட்காந்துக்கிறா. வேற யாருக்கும் அந்த இடத்துல என்ட்ரியே கிடையாது. வந்தா நம்பிராஜன் வருவார். அவர் கீழே நின்றுட்டு என்னவா வள்ளி சௌக்கியமா அப்படின்னு கீழே மேல பேசுவார். பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். நம்பிராஜனை தவிர அந்நியதா எந்த புருஷர்களுக்கும் அங்க என்ட்ரி கிடையாது அப்படின்னு போட்டே வச்சிருக்காங்க, போர்டை வச்சிருக்காங்க. இப்படி வச்சிருக்கும் பொழுது அங்க இந்த வள்ளி ஆரோலம் பாடிட்டு இருக்காங்க. பக்தி கையில் காட்டிட்டு
இந்த பாட்டினுடைய உள்ளர்த்தம் பக்தி மனசுல பக்தி அப்படிங்கிறது இப்பதான்பா முளைச்சிருக்கு. அது முத்தி விட நின்றிருக்கு குருவிகளே. அது இப்பதான் முத்த போறது, அது அறுவடை பண்ண போறா. அந்த அந்த நேரத்துல வித்தை விட்டு ஓடுகளே குருவிகளே. அந்த சமயத்துல அந்த பக்தி முத்த போற அந்த சமயத்துல நீங்க வந்து கெடுத்துடாதீங்க, இங்கேருந்து ஓடி போயிடுங்க. சரி, எந்த குருவி வந்து பக்திய வந்து சாப்பிட போறது? ஏதோ திணை அப்படின்னா எடுத்து சாப்பிட போறது. இது என்ன பக்தியை சாப்பிட போற குருவி இது அப்படின்னா, காமக்ரோத குருவிகளே, லோப மோக குருவிகளே. இந்த காமம், குரோதம், லோபம், மோகம் இதெல்லாம் தான் அந்த குருவியம். மனசுல இருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிற அந்த திணைய சாப்பிடணும் அப்படின்னு வந்திருக்கான். இப்பதான் அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா முட்டிட்டே வருது. அது நல்லா முத்தத்துக்குள்ள நீங்க கெடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு இந்த இடத்த பாடி வேதங்கீடு காட்டினே வள்ளியம்மை காக்கையிலே. இந்த பக்தி அப்படிங்கிற திணையோ எங்கேயோ யாராலையோ விளைச்சிருக்குன்னு நினைச்சுக்காத. வேதங்கீடு காட்டினே வேதநாத்துல, அதுவும் இந்த வள்ளியம்மை காக்கையிலே. இந்த வள்ளியம்மை அத காப்பாத்துட்டு இருக்கேன்பா கஷ்டப்பட்டு. அந்த சமயத்துல தொல்லை தர வருதலாம் குருவிகளே. இப்படி அந்த சமயத்துல நீங்க தொல்லை தரணும் அப்படின்னு இப்படி வரலாமா? எல்லை விட்டு ஓடுங்களேன் குருவிகளே. அந்த சமயத்துல இந்த எல்லையை விட்டு நீங்க ஓடிடுவோ. அதுவும் இந்த இடத்துல என்ன குருவிய சொல்றா அப்படின்னா, மதமான குருவிகளே, வாசல்ய குருவிகளே. நமக்கு இருக்கக்கூடிய மதம், மானம் அப்படின்னா இந்த இடத்துல அகங்காரம், அதுக்கப்புறம் மாச்சரியம், இது போன்ற துர்குணங்கள் எல்லாம் குருவியா வரலாம். அதனால சொல்றா, இந்த குருவிகளே இந்த சமயத்துல நீங்க இங்க இருக்காம இங்க இருந்து நீங்க கிளம்பி போங்க. சரி, அந்த குருவி உடனே கேட்குமா, ஏன்னா கிளம்பி போகணும், நீ நான் எங்க போவேன் அப்படின்னா, சில பேரு அவ வாயை திறந்தாலே பொய் மட்டும் தான் பேசுவா. அப்படி பொய் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரண வயல் திணைலாம் இல்லப்பா, பொய் மரமே வளர்ந்த காடு அது. அங்க எதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா, போகப்பழம் பழுத்திருக்கு. போகப்பழம் அப்படின்னா இத பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு இவ அப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கண்டதையும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? கண்டது அப்படின்னா இப்ப இருக்கிற கலியுகத்துக்கு எடுத்துப்போமே, ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடுறோம் இல்லைன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, வறுத்துன்னு நம்ம காத்தால எல்லாம் தூங்கிட்டு இருக்கா, ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்படி எல்லாம் சில பேர் இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, ரோகத்தை அங்கெல்லாம் ரோகம் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இஷ்டத்துக்கு வாழ வேண்டியது. அப்புறம் வியாதி வந்துட்டே அப்படின்னா எப்படி வியாதி வராம இருக்கும்? அதனால அங்க ரோகங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அங்க போய் நீ தேடி தேடி எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. அதனால நீ இப்போ வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு. அதனால நீ இங்க முதல்ல கிளம்புப்பா. ஆகம குருவிகளே, ஆணவ குருவிகளே. உங்களுக்கு அகம்பாவமும் ஜாஸ்தி, ஆணவம் அப்படிங்கிறதும் கேட்கவே வேண்டாம். அதனால முதல்ல இங்க கிளம்புங்கோ. சக்தி வேண்டும் காட்டிலே சத்திய தர்மம் பழுத்திருக்கு குருவிகளே. இங்க இந்த காட்டுலயோ அது போல பொய்யெல்லாம் இல்லப்பா. இங்க என்ன இருக்குன்னா, அங்கங்க சத்தியம் தர்மம் தான் இருக்கு. இந்த சத்தியம் தர்மம் அப்படிங்கிறத கொத்தாமல் விட்டு அதை கொத்தி கொத்தி சாப்பிட்டு அதை வீணாக்கிடாதீங்கோ.
பலவிதமான வியாக்கியானங்கள் உண்டு. இருந்தாலும் அதுல ஒரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா ஆலோலம் மாலோலம் மாலோலம். ஆலோலம் அப்படின்னு சொல்ல சொல்ல மாலோலம் 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 அப்படின்னு மாலோலம் அப்படின்னா அது பெருமாளை சொல்றதா. ஏன்னா மா அப்படின்னா மகாலட்சுமி தாயார் இல்லையா, அதனால ஆலோலம் மாலோலம் மாலோலம் அப்படின்னு எப்படி வால்மீகி பகவான் உலட்டா சாப்புவா ராம 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 சொன்னாரோ அது போல ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்ங்கிறதே மாலோலம் 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 அப்படின்னு ஆயிடுது. இப்படி வள்ளி ஆலோலம் பாடிட்டு இருக்க மேல நாரத மகரிஷி போறாராம். அவர் பாக்குறார், நம்மளுடைய பாட்டை விட வேற ஏதோ ஒரு பாட்டு கீழே நன்னா இருக்கு, அது யார் பாட்டுன்னு கேட்கணும் அப்படின்னு இப்படி எட்டி பார்த்தா பரலமேல உட்காந்துட்டு வள்ளியா ஆலோலம்னு பாடிட்டு இருக்கா. ஓஹோ, இது நம்ம குழந்தை வள்ளி அப்படின்னு அங்க இருந்து கீழே இறங்கி வந்து வள்ளிக்கு உபதேசம் பண்றாராம் நாரதர். எப்பொழுதுமே குருநாதர் அப்படிங்கிறவர் ஜீவனிடத்துல உபதேசம் பண்ணுவார். ஜீவனுக்கு உபதேசம் பண்ண பிறகு அவருக்கு என்ன டியூட்டி அப்படின்னா பகவான் இடத்துல போய் உனக்காக ஒரு ஜீவன் வெயிட் பண்ணிட்டு இருக்குப்பா, அந்த ஜீவனை நீ எப்படியாவது ஒரு சரணத்துல சேர்த்துக்கோ அப்படின்னு பகவான் இடத்துலயும் போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாராம். அதனால இங்க வந்து உபதேசம் பண்ணினா உடனே கிளம்பினாராம் திருப்பரங்குன்றத்துக்கு. அதனாலதான் திருப்பரங்குன்றத்துல தெய்வானே இன்னொரு பக்கம் நாரத மகரிஷி இருப்பார், முருகருக்கு இந்த பக்கம் நாரதர் இருப்பார். நாரதர் போய் சொல்றார், இது போல பூலோகத்துல வள்ளி இருக்காளே, அவளை நீங்க சரணத்துக்கு சேர்க்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். உடனே முருகன் சொல்றானா, நானும் ரொம்ப நாளா வள்ளியை தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அமிர்தவள்ளி வந்தாச்சு, இன்னும் சுந்தரவள்ளியை காணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா நானும் அந்த வள்ளியை என் சரணத்துக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் கூடிய விரைவிலேயே போய் வள்ளியை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படின்னு சொன்ன உடனே அங்கே முருகன் பாக்குறாராம். முருகனிடத்தை சொல்லிட்டு போறார், நீ இப்படி டிலே பண்ணிட்டே இருக்காதப்பா, அவளோட பாட்டு இருக்கு பத்தியா, அவ்வளவு மதுர மதுரமா பாடிட்டு இருக்கா வள்ளி, நீ அந்த பாட்டை கேட்டாலே சொக்கி விடுவப்பா அப்படின்னு வேற சொல்லிட்டு போறார். அதனால முருகன் பார்த்தார், யாருடா இவ்வளவு நல்லா பாடுறாளாமே இந்த வள்ளி, என்னதான் பாடுறாலும் போய் கேட்போமே அப்படின்னு போய் அப்படின்னு கேட்கலாம். உடனே பார்த்தா, ஓஹோ இந்த வள்ளி இவ்வளவு அழகா பாடுறாளே, சீக்கிரமே போய் இந்த வள்ளியை நம்ம இடத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு முருகனுக்கு தோணிது. முருகன் பாக்குறான், வள்ளி எங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா பரலமே உட்கார்ந்து இருக்கா. அவ பக்கத்துல அவளுடைய தோழிகள் மட்டும்தான், வேற யாரும் இல்ல அப்படின்னு உடனே இதுதான் நல்ல நேரம், நம்ம போய் இந்த வள்ளிகளுக்கு நம்மளுடைய விளையாட்டை காண்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா பூர்வ அவதாரத்துல இவளோட விளையாட்டை அமிர்தவள்ளிக்கு காமிச்சாலா இல்லையா, அதனால பகவான் அவருடைய விளையாட்டை இவரிடத்துல காண்பிக்கணும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வரார். முருகர் வர்றவர் 6 முகங்களோட கையில வேலோட வந்திருக்கார் அப்படின்னா வள்ளி பார்த்த உடனே ஆஹா முருகா சரணாகதி பண்றேன்னு அப்பவே சரணாகதி நினைப்பா. இவருக்கு அது வேண்டாமா, நான் முருகன் தெரிஞ்சு உடனே இவன் சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு
எந்த மானாவது மேல ஏறி வந்து பறவையில உட்கார்ந்து இருக்குமா? உங்க மான் மட்டும் எப்படி ஏறி பறவையில வந்து உட்கார்ந்து இருக்கும்? இங்க மானுக்குள்ள தேகம் இல்ல. அதனால மேடா மேடா மேடாலே இங்க மாதன் தேடி போடாலே வேடராஜன் மகள் கொண்டேன் வள்ளியே உனக்கு சொன்னேன் மேடா மேடா மேடாலே மாதன் தேடி போடாலே வேடராஜன் மகள் கொண்டேன் வள்ளியே உனக்கு சொன்னேன். இப்படி சொல்றாளாம். வேடா வேடா அவன் தான் பாடுவானா? நானும் பாடுவேன். வேடா வேடா நீ ஓடாதே, இங்க உன் மானம் இல்ல, அதையும் நீ தேடாதே, இங்க நான் தான் இருக்கேன். நானும் யாரு அப்படின்னா வேடராஜனுடைய மகள் வள்ளி. நான் சொல்றேன், இங்க இருந்து நீ கிளம்பு அப்படிங்கிறா. முருகன் வந்து அதுக்கெல்லாம் உடனே ஓ வள்ளி சொல்லிட்டா நம்ம உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பக்கூடியது கிடையாது. அதனால இவன் இன்னும் ஏதோ பேச வளர்த்துட்டே இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது வள்ளி பார்த்தா இது சரிபட்டு வராது போல இருக்கே, இவர் அடிச்சு நம்ம துரத்தினாதான் உண்டு போல இருக்குன்னு வேடனை சுற்றி வாருங்கடி, இந்த வேடனை அழைத்து வாருங்கடி, கள்ளனை விரட்டி போட்டுங்கடி, இந்த வள்ளலை அழைத்து வாருங்கடி. அவரோட தோழிகள் எல்லாம் போட்டு இங்க இருக்காம இந்த வேடனை முதல்ல அடிச்சு துரத்து, இவனை அடிச்சு துரத்திட்டு என் வேலவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் சொல்றா இந்த கள்ளன் இருக்கானே இவனை முதல்ல அடிச்சு துரத்திட்டு என்னுடைய வள்ளல் இருக்கானே அந்த வள்ளல் அழைச்சிட்டு வா அப்படின்னு இந்த தோழிகள் எடுத்ததான் சொல்றா. இந்த ஃபர்ஸ்ட்லையும் தேர்ட்லையும் ஓமிட் பண்ணிட்டாராம் முருகர். இந்த ரெண்டாவதாவும் நாலாவதாவும் பாடுறா இல்லையா, வேதனை அழைத்து வாருங்கடி வள்ளலை அழைத்து வாருங்கடி, அதையே புடிச்சுட்டு இருக்காராம் முருகன். அவன் தான் நம்ம இங்கே இருக்கிறாள், இருந்தாலும் இங்கேயே இருக்கணும், ஏதோ பேச வளர்த்துட்டே இருக்கான். இப்படியே வளர்த்துட்டே இருக்கும்போது எப்படியோ இவன் அடிச்சு கீழே வரைக்கும் தள்ளிட்டா. கீழே இந்த வயல்ல வந்து நின்றுட்டு இருக்கான் முருகன். நின்றுட்டே இருக்கும்பொழுது பார்த்தா திடீர்னு நம்பிராஜன் வரார். இது இவருடைய விசிட்டிங் டைமிங்ஸே கிடையாது. இவர் என்ன திடுப்புல வந்து நிற்கிறார் அப்படின்னு முருகன் பார்த்தான். வேடராஜன் வரான் அப்படின்னு உடனே நம்ம இங்க நிக்கிறத பார்த்தா நம்மள அடிச்சு தொடச்சிடுவாரு அப்படின்னு முருகன் என்ன பண்ணான் அப்படின்னா பட்டுன்னு ஒரு மரமா தன்னைய மாற்றிட்டாராம். இப்படி மரமா மாத்திட்டு நின்ன உடனே யாராவது இப்படி பண்ணுவாரா? திடீர்னு எப்படி ஒரு மரம் முளைக்கும்? செடி வேணா முளைக்கலாம், திடீர்னு மரம் முளைக்குமா என்ன? ஆனா திடீர்னு மரமா நிக்கிறான். வள்ளிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இத வந்தவனை காணோம், திடீர்னு ஒரு மரம் முளைக்கிறது, இது என்னன்னு புரியலையே அப்படின்னு பார்த்தா அவங்க இருந்து அப்பா வராது. அப்பா வரத பார்த்த உடனே வள்ளி நிக்கிறாளாம். வள்ளிய பார்த்து என்னமா சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன்ப்பா. என்னமா உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இது என்னது புதுசா மரம் வந்திருக்கு? எனக்கும் தெரியலையேப்பா, திடீர்னு புதுசா மரம் வந்திருக்கு. உடனே எடுத்துட்டா கொடாதி எடுத்துட்டு வந்து வெட்டுன்னு சொல்லலையா. ஏன்னா வேடுவர்களா இருக்கிறதுனால அவ இயற்கையே தெய்வமா பூஜிக்கக்கூடியவா. அதனால சரி ஏதோ மரம் இருந்துக்கு இத்தனை நாள் நம்ம தான் கவனிக்கிற போல இருக்கு இந்த மரத்தை, அது பாட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்னமா சௌரியமா இருக்கு இல்லையா? உனக்கு ஒண்ணு இந்த தொந்தரவு இல்லை இல்லையா? யாரும் இங்க வரல இல்லை இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான் நம்பிராஜன். உடனே வள்ளிய வரல இல்லப்பா, இதெல்லாம் யாரும் வரலப்பா அப்படின்னு சொல்றா. அங்கேயும் நம்பிராஜன் கிளம்பிடுறா. கிளம்பின உடனே மறுபடியும் திடீர்னு இந்த மரம் காலாம எடுத்து முருகன் வந்து நிக்கிறான். வந்து நின்று என்னமோ பேசிட்டு கதை அடிச்சுட்டு இருக்கான். வள்ளியும் இப்படி இருந்துட்டு இருக்கா. இப்படி பேச 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 இந்த திணையெல்லாம் முத்தி விடுது. இதெல்லாம் அறுவடையும் பண்ணியாச்சு. அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை ஆத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவா இல்லையா, அது போல வள்ளியையும் ஆத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு நம்பிராஜன். அப்படி ஆத்துக்கு அழைச்சிட்டு போன உடனே முருகன் பார்த்தாரு. ஆஹா, மிஸ் பண்ணிட்டோமே சான்சர். இத்தனை நாள் இவ எங்கேயே இருந்தா, இப்ப என்னடாவே இப்ப இவ ஆத்துக்கு போயிட்டா, இவ ஆத்துக்கு போய் எப்படி இவளை காக்குறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் முருகன். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது முருகனுக்கு ஒரு ஐடியா வந்துதான். பட்டுன்னு குமரனா இருக்கக்கூடிய முருகன் திடீர்னு கிழவனா மாறியாச்சு. முதல்ல முருகனா அப்படி கையில வில்லும் அம்புமா வந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மரமானா. இப்ப பார்த்தா என்ன பண்றாரு அப்படின்னா வயசான கிழவர் அப்படின்னா ஏதோ 80 வயசு 120 150 வயசு மாதிரி தாடி எல்லாம் நரைச்சு போய் தலைமுடி எல்லாம் நரைச்சு போய் அப்படி அங்கே நடக்கவே முடியாம அப்படியே தள்ளிட்டு வர்றது போல ஆக்ஷன். இதெல்லாம் எதுக்குன்னா வள்ளி அடையணும் இல்லையா, அதுக்காக இப்படி எல்லாம் வேஷம் போட்டு அங்கே வரான் முருகன். இப்படி
தடவி 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 அவங்க எடுத்து வந்து நிக்கிறான் நம்பிராஜன் முன்னாடி. நம்பிராஜன் உடனே பாக்குறா, ஆஹா ஏதோ பெரிய சாமி வந்திருக்கே நம்மளை பாக்குறதுக்கு அப்படின்னு அவன் உடனே நமஸ்காரம் பண்றான் முருகனுக்கு. முருகன் இடத்துல நமஸ்காரம் பண்ணி, சாமி நீங்க நம்ம இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சாமி. சரிப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேள்வி சாமி, நான் தரேன். அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு வயசாயிடுது, கல்யாணம் ஆகல, அதனால என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. எனக்கும் அப்பப்ப நான் பூஜை பண்றேன் அப்படின்னா எனக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் யாராவது எடுத்து கொடுக்க வேண்டியது. ஏன்னா வயசாயிட்டு முடிய மாட்டேங்குது, அதனால எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு எப்பவுமே அப்பப்ப ஆகாரம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்பா அப்படின்னு சொல்றாரு நம்பிராஜன். இவரோ வந்திருக்கிறவரோ ஏதோ பெரிய சாமி மாதிரி இருக்காரு. இவருக்கு நம்மளுடைய குழந்தை கைங்கரியம் பண்ணினா அப்படின்னா அவளுக்கும் ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னா அவளுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு அவர் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் போய், சாமி இந்த கவலைப்படாதீங்க சாமி, என்னோட பெண் இருக்கா வள்ளின்னு அவருக்கு பேரு, 10-12 வயசு தான் இருக்கும். முருகனை தவிர அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சுட்டியான குழந்தை, ரொம்ப சமத்தான குழந்தை. அந்த குழந்தைய நான் அவளோட அனுப்பி வைக்கிறேன், அந்த குழந்தை அவங்களை பார்த்துப்பா அப்படின்னு நம்பிராஜனே போய் சொல்றாரு. நம்பிராஜனே போய் சொன்ன உடனே சரி அப்படின்னு இவரும் வள்ளி அழைச்சிட்டு வரா. வள்ளி அப்படி அங்கேருந்து வந்து, தாத்தா என்ன தாத்தா சௌரியமா இருக்கேடா. உடனே இந்த கிழவரா வந்தார் இல்லையா, அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன திடீர்னு அழுது தாத்தா, என்ன ஆச்சு? அம்மா நீ என்ன வேணா சொல்லுமா, தாத்தான்னு மட்டும் என்ன சொல்லாதமா அப்படிங்கிறாராம். என்ன தாத்தா, உங்களுக்கு தாடியெல்லாம் நரைச்சு போயிட்டேன், அதான் தாடிதான் எனக்கு நரைச்சு போயிட்டு, ஆனா மனசுக்குள்ள நான் இன்னும் குமரனா 14 வயசு தான் எனக்கு, நீ அதனால என்ன தாத்தான்னு கூப்பிடாதேமா அப்படின்னு இவர் சொல்றாராம். இப்படி பேசிட்டு ஏதோ ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசுறா அந்த வள்ளியின் இடத்துல. வள்ளி பார்த்தார், இவருக்கு தாடி நரைச்சு போனாலும் இவருக்கு ஆசை நரைச்சு போலையே. நம்மளிடத்துல வந்து நம்மளோ 12 வயசு குழந்தை, நம்மளிடத்துல வந்து இப்படி ஆசை வார்த்தை பேசுறாரே அப்படின்னு ஒரு பக்கம் கோபம் வருது. இருந்தாலும் அதிதியின் இடத்துல கோபத்தை காண்பிக்க கூடாது அப்படிங்கிறதுனால எதுவும் சொல்லிக்கல. இப்படி இருந்துட்டே இருக்கா. அப்புறம் முருக பூஜை பண்ணிட்டு இருக்கா. இந்த தாத்தாவோ, வள்ளி இங்க வாமா, வள்ளி இங்க வாமா, வள்ளி வள்ளின்னு மூச்சுக்கு 300 தடவை வள்ளி 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 வள்ளின்னு கூப்பிட்டு என்னமோ பேசிட்டு இருக்கா. தாத்தா அழகு இருக்கா. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஒரு சமயம் ராத்திரி வேற இந்த தாத்தாவை நடந்த வள்ளி சமத்தா போய், தாத்தா உங்களுக்கு அண்ணன் ஆகாரம் எல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாம் போதும் இல்லையா? எல்லாம் போதும் எனக்கு, உங்களுக்கு எதுவும் வேண்டாம் இல்லையா? இப்ப ராத்திரி வேலையாகுது, இதுக்கப்புறம் நம்மளால எங்கேயும் வெளியில எல்லாம் அப்படி போக முடியாது, அதனால உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இப்பவே உங்க கைத்தறிக்கு தேவையானதெல்லாம் நான் தயார் பண்ணி கொடுத்துடுறேன், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் சௌக்கியமா இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கட்டுல படுத்துனார். எப்படா இருட்டும் இருட்டும்னு பார்த்துட்டே இருந்தார். நல்ல இருட்டு, எல்லாரும் போய் தூங்கியாச்சு அப்படின்னு உடனே திடீர்னு வள்ளி பக்கத்துலயே அங்க ஓரமா கீழே படுத்துட்டு இருக்கா. எழுந்து தடதட ஓடி வரா. இந்த தாத்தா திடீர்னு கத்துறாரே, என்ன ஆச்சோ தெரியலையேன்னு வந்தா, வள்ளி ரொம்ப பசிக்கிறதுமா, கிள்ளி அப்படின்னு உடனே, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா. தாத்தா உங்க இடத்துல 10 வாட்டிக்கு 20 வாட்டியா கேட்டேன்னா இல்லையா, பசிக்கிறதா பசிக்கிறதா பசிக்கிறதான்னு, அப்பெல்லாம் பசியே இல்லை, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து திடீர்னு பசினா நான் என்ன போவேன், வள்ளிக்கிழங்காவது கொடுமா, வள்ளிக்கிழங்கு இருந்தா தரமாட்டேன் தாத்தா, வள்ளிக்கிழங்குல இப்ப கையில ஒண்ணும் இல்லை. சரி அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, பிராணனே போயிடும் போல இருக்குமா, எனக்கு ஏதாவது நீ சாப்பிட கொடுமா. இப்ப உடனே பார்த்தா, தாத்தா என் கையில இப்போ வள்ளி சொல்றாங்கன்னா, தாத்தா என் கையில இப்ப தேனும் தினமாவும் தான் இருக்கு, இருந்தாலும் உங்க வயசு இருக்கிறவா ராத்திரி வேலையில தினையெல்லாம் சாப்பிடுறது நல்லது கிடையாது, தொண்டையில போய் அடைச்சிடுறோம். எனக்கு இருக்கிற பசிக்கு நீ தினமாவோ தேனோ என்னத்தையோ உனக்கு
உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டேன். என்னமா பசிக்கிறது எனக்கு முதல்ல தெரியுமா? நீங்க பேசாம இருக்கும். முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? இந்த தெனமாவு சாப்பிட்டா தொண்டைய அடைக்கும். நம்மளுக்கு இப்ப கையில ஜலம் எல்லாம் கிடையாது. ஜலம் குடிக்கணும்னா இங்க இருந்து 2 மைல் நடந்து போகணும். அதனால பார்த்து பொறுமையா ஒவ்வொரு உருண்டையா, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் முடிச்சுட்டு இங்கேயே உட்கார்ந்து இருக்கேன். இருந்தாலும் அவசர அவசரமா வாயில அடைச்சுட்டே அப்படின்னா அவ தண்ணி வேணும்னு கேட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது தாத்தா. அதெல்லாம் எனக்கு தெரியுமா? இத்தனை வயசாகி தெனமா வச்சு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாதா? நீ குடியெல்லாம் அப்படின்னு அவள் இடத்துல தெனமாவை வாங்கிட்டார். அந்த தெனை உருண்டைய வாங்கிட்டு லவக்கு 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 வாயில எல்லாத்தையும் அள்ளி போடுறார். தாத்தா தாத்தான்னு சாப்பிடாதீங்க தாத்தா, போய் கேளுங்க தாத்தா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கேட்கல. வசிக்கிறதுமா வசிக்கிறதுல எல்லாத்தையும் வாயில போட்டு அதுக்கப்புறம் லக்கு லக்குன்னு இருந்துட்டு அம்மா தொண்டை அடிக்கிறது, முதல்ல நீ போய் ஜலம் எடுத்துட்டு வா. தாத்தா நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேனா இல்லையா? தெனமாவு சாப்பிட்டேன்னா தொண்டை அடைக்கும், பொறுமையா சாப்பிடுங்க. உங்க வயசுக்கு இப்படி பாதி ராத்திரியில தெனமாவு சாப்பிடுறது சரி கிடையாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? இருந்த பசிக்கு ஏதோ சாப்பிட்டேமா, ஏதோ பசியில சாப்பிட்டுட்டேன், எனக்கு நீ ஜலம் கொடு, உடனே ஜலம் கொடு. இப்ப உடனே ஜலம் கொடுனாலும் ஜலம் தான் குடிக்க முடியாது. இங்க இருந்து 2 மைல் போனோம். சரிவா கிளம்ப நடந்து போலாம். எது இந்த அத்த சாமத்துல 2 மைல் நடந்து போகணுங்கிறா? என்ன முடியாதுதான். இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். தாத்தா இப்படி இருந்துட்டே இருப்ப, ஒரே கடிச்சு தாத்தாவோட பிராணமே போயிடும். பரவாயில்லையா தாத்தா? இப்படிதான் சொல்லாதீங்க. இல்லன்னா என்னுடைய தோழிமார்கள் இருக்கா இல்லையா, அவள்னு ஒரு 10 பேர் அனுப்பி விடுறேன். எனக்கு பயம், நான் வரல. அதனால அவள்ல 10 பேர் அனுப்பி விடுறேன். நீங்க அவளை அழைச்சுட்டு போங்க. எங்க அப்பா என்ன அந்த 10 பேருக்கு ஒண்ணு கொடுத்து இது போல எங்களை பார்த்துக்கோ அப்படின்னு 10 பேருக்கு சொன்னா? உன்னிடத்தானே சொன்னா. அப்ப நீ தானே என்ன பாத்துக்கணும். உங்களுக்கு இன்னும் ஒழுங்கா அத்திய கூட பாத்துக்க தெரியாதா? இது என்னடா இது? என்னமோ திடீர்னு என்னமோ சாஸ்திரம் எல்லாம் பேசுறாரே, இவர்கிட்ட போராட முடியலையே அப்படின்னு இவர் சரி வாங்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அழைச்சிட்டு வராலாம். இவர் இப்படி இந்த தடியை வச்சுட்டு இருக்கா. தடியினுடைய இந்த பக்கத்தை தாத்தா பிடிச்சிட்டு இருக்கா, அந்த பக்கத்தை வள்ளி பிடிச்சிட்டு இருக்காளாம். இப்படி பிடிச்சுட்டே இருக்கும்போது தாத்தா, அம்மா இந்த தடியில எனக்கு ஒரு பிடிப்பே வரமாட்டேங்குதுமா, அதனால நான் ஒன்ன பிடிச்சுக்கிறேன்மா அப்படின்னு வந்து வள்ளிய பிடிச்சுக்கிறாங்க. வள்ளிய பிடிச்சிட்டு இவர் நடக்கிறார். வள்ளிக்கா கோபம் வருது. நம்ம முருகனுக்கு இருக்கோம், இந்த தாத்தா வந்து இப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறாரே நம்ம அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அவர் இடத்துல எதுவும் பேச முடியல. இப்படி அமைதியா போயிட்டே இருக்கா. போயிட்டே இருக்கும்போது மேல மேல போய் விடுறாராம் இந்த தாத்தா. இந்த தாத்தாவுக்கு கொழுப்ப பத்தியா, இந்த வயசுல என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு பத்தியா இந்த தாத்தா, அதனால இவரோட என்ன பெரிய ரோதனையா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படி பண்ணிட்டே இருக்கும்பொழுது 2 மைல் தூரம் நடந்து போய் அந்த ஜலம் இருக்கக்கூடிய இடத்தை காண்பிக்கிறா வள்ளி. தாத்தா நன்னா பார்த்துக்கோங்க, நன்னா காத தீட்சண்யமா வச்சுட்டு கேட்டுக்கோங்க. அந்த வலது கை பக்கமா போனேன்னா காசியா இருக்கும். அதனால இப்படி இடது கை பக்கமா தடிய நல்லா ஊனிட்டு பொறுமையா ஒவ்வொரு படியா கால வச்சு இறங்கி ஜலத்தை குடிச்சுட்டு நீங்க ஏறி மேல ஏறி வாங்கோ இப்படின்னு வள்ளி கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. வலது பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமா போங்க. இந்த தாத்தா என்ன பண்ண, ரொம்ப அவசரமா இப்படி தடிய சொல்லிட்டு வலது கை பக்கமா போய் பாசியில கால வச்சு இவருக்கு வழுக்க போறது இருந்தாலும் வழுக்கிறது போல பாசியில ஒரு பாசாவுக்கு பண்ணிட்டு அப்படி காலம் தலைங்க வழுக்கி விட்டது
அந்த தடியை கொடுங்கோ, நான் இந்த பக்கம் தடியை பிடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்த உடனே நீங்க அந்த தடியை அப்படியே மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கையில வச்சு வச்சு ஏறி வந்துருவோம். நான் உங்ககிட்ட வரும்போதே சொன்னேன் இல்லையா, எனக்கு இந்த தடியெல்லாம் ஒரு பிடிமானம் இல்லம்மா, அதனால என்னால அந்த தடியெல்லாம் பிடிச்சிட்டு ஏறி வர முடியாது, நீ உன்னோட கைவசத்தை கூட. தாத்தா அவள் இப்படி பண்ணிட்டே இருக்காரு இந்த தாத்தா அப்படின்னு இவர் எழுதணும், ஏதாவது ட்ரை பண்ணாலாவது சரி இந்த தாத்தா ஏதோ முயற்சி பண்றா அப்படிங்கிற எண்ணம் மனசுல வரும். அவர் மட்டையில வழக்கிட்டு விழுந்தவர் அப்படியே ஹாயா படுத்துட்டு இருக்கா. பள்ளி எனக்கு கை கொடுத்து காப்பாத்துமா, கை கொடுத்து காப்பாத்துமான்னு ஹாயா படுத்துட்டு இருக்காரு. இவ்வளவு கோபம் வருது, இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி போனா போய் தொலைறது, வயசானவர் தானேன்னு அப்படி கையை நீட்டாள. தாத்தா கைய பிடிச்சிட்டு பத்திரமா ஏறி வாங்கும் அப்படின்னா கைய பிடிச்சிட்டு பத்திரமா ஏறி ஒரு காலையும் எடுத்து மேல வச்சு 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 மேல வந்துட்டார். வந்த உடனே ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா வேண்டாமா, வள்ளி நல்ல வேலைமா காப்பாத்தினமா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க. இந்த தாத்தா போய், வள்ளி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு. என்ன தாத்தா சந்தோஷம், எனக்கு நீ கல்யாணம் ஆயிடுமா. என்ன தாத்தா திடீர்னு கல்யாணம் ஆயிடுன்றே. இல்லம்மா கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இது, அதுல நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க என்ன ஃபங்க்ஷனை சொல்றேன், கல்யாணத்திலேயே ரொம்ப முக்கியம் பாணி கிரகணம்மா. நான் கைய நீட்டினேன், நீ ஒரு கைய கொடுத்த இல்லையா, நான் உன் கைய பிடிச்சிட்டேன் இல்லையா, அதனால நம்ம 2 பேருக்கும் பாணி கிரகணம் ஆயிட்டு கல்யாணம் ஆயிடுமா. ஒளிக்கு தூக்கி வாரி போட்டுதான். நம்ம முருகனுக்கு அப்படின்னு இருக்கோம். இந்த தாத்தா இத்தனை நேரம் தோள்பட்டு ஏதோ பிடிச்சு நடந்து வந்தார், இப்படி மேல மேல விழுந்தார். சரி அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லன்னா ஏதோ உதவி பண்ணாமே, கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு கையில கொடுத்தா இவர் மேலே எழுந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறாரு. அதனாலதான் நம்மளுடைய சம்ஸ்காரத்துல எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா ஷேக் ஹேண்ட் அப்படின்னு சொல்றாரு. அது நம்மளுடைய சம்ஸ்காரமே கிடையாது. நீ கையை கொடுத்தியம்மா, அப்பவே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, மாநிலம் தான் ரொம்ப முக்கியம், அதனால நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு வா அப்படிங்கிறார். உடனே பார்த்தா, தாத்தா இந்த மாதிரி எல்லாம் அனாவசியமா ராத்திரியில பேசிட்டு நிக்காதீங்க, வாங்க முதல்ல ஆத்துக்கு போலாம், நீங்க என்னென்னமோ பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. வரும்போது அம்மா என்னம்மா அப்படிலாம் நீ சொல்லாத, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏன் இப்படி மறைக்கிற, இனிமேல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வேற ஆள் கிடையாது, ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வேற ஆள் கிடையாது. தாத்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேணா வேற ஆள் கிடையாதுன்னு சொல்லுங்க, என்னெல்லாம் உங்களோட சேர்த்துக்காதீங்கோ, நான் உங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல தாத்தா. ஏன்னா நீ பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன, பண்ணிக்கலன்னு சொன்னா என்ன, நீ கைய கொடுத்துட்ட இல்லையா, அதோட கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு அவ்வளவுதான். இது என்ன தாத்தா உங்களோட பெரிய பம்பா போச்சே அப்படின்னு பார்த்தா, எது சொன்னாலும் இந்த தாத்தா கேட்க மாட்டேங்கிறார். ஏமா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தாத்தா நான் முருகனுக்கு இருக்கேன் தாத்தா. உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறாரு தாத்தா, நான் தானே முருகன் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இருந்தாலும் வெளியில தன் ஸ்வரூபத்தை சொல்லல. இப்படி சொல்லாமே இருந்துட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரா, நான் இருக்கேன் தாத்தா, நான் முருகனுக்கு இருக்கிறவ, நான் என்ன வேற யாருக்கும் இலவசமா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாளா. இப்படி நான் சொன்ன உடனே இந்த கிழவருக்கு புரிஞ்சிருது, ஓஹோ வள்ளி நம்மளிடத்துல வராம இருக்கிறதுக்கு காரணம் அவளுடைய அகங்காரம், நான் தனி முருகன் தனி அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவள் நம்மளிடத்துல சேர முடியல அப்படின்னு தோணிட்டு, இந்த அகங்காரத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்னு அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் பொழுது ஆஹா நம்ம டைரக்டா திருப்பரங்குன்றத்துல இருந்து மயில கலப்பிட்டு நேரா வள்ளிய பக்கத்துக்கு வள்ளிமலைக்கு வந்தோமே, நம்ம அண்ணா இருக்காரு அவரிடத்துல சொல்லிட்டு வந்தோமா, அதனாலதான் அண்ணா கைலாசத்துல உட்காந்து அண்ணா வேலையை காண்பிக்கிறார். அண்ணா உட்காந்து அண்ணா தான் இப்படி பண்றாரு. அப்படி பார்த்த உடனே அண்ணா அங்க இருந்து கை கால முருகா என்னப்பா ஒரு வெளியே அண்ணா ஞாபகத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு உடனே, அண்ணா எப்படியாவது நீங்க தான் எங்க சேர்த்து வைக்கணும்னு அண்ணாவிடத்துல போய் பிரார்த்தனை பண்றாரா. அதனாலதான் இவமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அங்கனம் மரமரும் பெருமாளே. இப்படி அந்த இடத்துல அவர் பிள்ளையார தியானம் பண்றாராம். தியானம் பண்ணும் பொழுது வள்ளி சொல்லலாம், வள்ளி அப்படி தாத்தா நீங்க எப்படி பேசுறீங்க, இங்கே நிருங்கோ, நீங்க வராதா தெரியல, நான் கிளம்பி ஆத்துக்கு போறேன் அப்படின்னு
போறாளாம். போகும்போது என்னம்மா, என்ன என்கிட்டயே உன் கதையை காண்பிக்கிற, இங்கே நீ போகணும் அப்படின்னா இந்த காட்டு பிரதேசத்தை தாண்டிட்டு தானே போகணும். அப்ப உனக்கு பயம் தான் கிடையாதா? ஏதோ பயமா இருக்கு நீ. தாத்தா, நான் எதுக்கு தாத்தா பயப்படணும்? எங்களுடைய சுவாமி யாரு? வேறுண்டு இணையில்லை, வயிறுண்டு பயமில்லை, புகழாழ்ந்து குறைவில்லை நல்லவே. தந்து கொண்டு கவலையில்லை மனமே, மனமே, மனமே. வேறுண்டு இணையில்லை, வயிறுண்டு பயமில்லை, புகழாழ்ந்து குறைவில்லை நல்லவே. தந்து கொண்டு கவலையில்லை மனமே, மனமே, மனமே. எங்களுக்கு எங்க முருகப்பெருமான் இருக்கா, அவர் வேல் இருக்கும் பொழுது எங்களுக்கு வேற என்ன பயம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னார். உடனே எங்க இருக்கக்கூடிய தாத்தா, ஓ என்கிட்டயே வந்து உங்க முருகப்பெருமானோட பாட்டை நீ பாடுறியா, இரு இரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. இங்க இருந்து வள்ளி இப்படி நேரா நடந்து போறா. நடந்து போனா அவங்க பெருசா பெருப்பா இதோடு வந்து நிக்கலாம். என்னதுன்னு பார்த்தா வெள்ளையா பெரிய தந்தத்தோட யானை வந்து நிக்கிறதா. பார்த்த உடனே பயந்து போயிட்டா வள்ளி. அங்கே வந்து ஓடி வந்து தாத்தா எப்படியாவது காப்பாத்துக்கோன்னு அந்த தாத்தா காலில போய் அந்த சரணத்தை போய் அப்படி பற்றினாலாம். தாத்தாவுடைய சரணத்தை பற்றி இப்படி தலையை தூக்கி பார்த்தா ஒரு முகத்தோட தாடியோட கிழவலா வந்தவர் இப்போ குமரனாக 6 முகங்களோட 12 கைகளோட அப்படி முருகனாக காட்சி கொடுக்கிறார். வழி பார்த்து சொக்கி போயிட்டாலாம். இந்த பக்கம் பார்த்தா பிள்ளையார் நிற்கிறார், இந்த பக்கம் பார்த்தா முருகன் நிற்கிறார். எப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்மளும் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் நடுவுலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது பார்க்கிறா, ரொம்ப பரம சந்தோஷப்படுறா. முருகா நீதான் வந்தியாப்பா, சுப்பிரமணிய சுவாமி என்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என்ன கொடுத்துருக்க மாட்டேனா உன்னிடத்துல அப்படின்னா முருகன் நினைச்சுக்கிறான்னா, நான் உன்கிட்ட சொல்லி உன்னை சரணத்துல சேர்த்துக்கிறத விட இது போல உன் பக்தியை பிரகடனப்படுத்தி உன்னை சரணத்தை சேர்த்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அங்க உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் நிற்கிறார் இல்லையா, பிள்ளையார பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணினாராம் முருகர். அண்ணா நீங்க பண்ண அனுகிரகத்தினாலதான் இந்த இதெல்லாம் வள்ளி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ண அங்கே இருந்து வந்து இந்த வள்ளியை பிடிச்சிட்டார் இல்லையா. இந்த 6 முருகன் வள்ளியை பிடிச்சிட்டு பட்டு கிளம்பி போயிட்டார். வள்ளியை திடீர்னு பார்த்தா காணும். நம்பிராஜர் போய் தேடுறார். தேடினா அப்போ இங்க இந்த வேடுவனை போல கையில வில்லு மம்மா இந்த முருகன் நிக்கிறான். முருகன் நிக்கிறத பார்த்த உடனே வள்ளி பக்கத்திலே இருக்கா. இவா எல்லாரும் உடனே சண்டைக்கு வந்துட்டா. என்னமா நீங்க எங்காவது கொள்ள தொடுவ அப்படின்னு முருகன்னு தெரியாம அவ சண்டைக்கு போக உடனே முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய சேவன் குமரமான சப்தம் எழுப்பிட்டா. அந்த சப்தத்தையே இவா எல்லாரும் கீழே விழுந்து போயிட்டாலும். இப்படி போன உடனே என்னதான் இருந்தாலும் வள்ளியினுடைய அப்பா இல்லையா, இப்படி பெண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா அப்பா போயிட்டார் அப்படின்னா இது என்ன இருக்குமா. அதனால வள்ளியை பிரார்த்தனை பண்ண அங்க வள்ளியை பார்த்து சொல்றாரு, அம்மா நீ உங்க அப்பா உன் பந்துக்கள் எல்லாம் நீ கட்டாட்சம் பண்ணு அப்படிங்கிறார். வள்ளி உடனே இப்படி கட்டாட்சம் பண்ண அவ பந்துக்கள் எல்லாம் திரும்பி உயிரோட எழுந்து வந்துடுறான். நம்பிராஜன் கை குவிச்சுட்டு நிற்க இங்க இந்த வேடுவனா இருக்கக்கூடிய முருகன் பற்றின மறுபடியும் 6 முகங்களோட 12 கைகளோட காட்சி கொடுக்க நமஸ்காரம் பண்ணினார். முருகா நீதான் வந்திருக்கியா, நீ வந்து கேட்டு இருந்தா எங்க குழந்தைய நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டோமா, எங்க குலதெய்வம் அல்லவோ நீ வரணும்னு தானே இத்தனை காலம் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். இப்படி எங்க இடத்துல விளையாடிட்டியா, நீ தான் விளையாடுனியா அப்படின்னு கேட்டா, அதனால இவன் திருடிட்டு போனா இல்லையா வள்ளிய, அதனாலதான் கந்தரனுபூதியில பாட்டார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு செம்மான் மகள் அப்படி வள்ளியை திருடிட்டு போனார் இல்லையா. இப்ப நம்பிராஜன் பிரார்த்தனை பண்ண நம்பிராஜன் சொன்னாராம், என்ன இருந்தாலும் எதுக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்குப்பா, அதனால நீ போய் உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு யார் இடத்துல, சாதாரண ஒருத்தர் இடத்துல முருகன் இடத்துல போய் சொன்னாராம் நம்பிராஜன். இப்படி நம்பிராஜன் முருகன் இடத்துல சொல்ல முருகன் அங்கே இருந்து போய் சிவபெருமான இடத்தையும் பார்வதி தேவி இடத்தையும் சொல்லிக்கிறார். அங்க இருந்து அண்ணாவையும் அழைச்சிட்டு கைலாசத்திலே இருந்து 4 பேரும் கிளம்பி வரா. வைகுண்டத்திலே இருந்து
கல்யாணம் நடக்கும் பொழுது பிரபலங்கள் எல்லாம் சொல்றாளாம் முருகனுக்கு. சதுர்வேத சாகாத்யாயினே சுராசுர முனிவந்திய திவ்ய சரணாரவிந்த புவன மோகன சௌந்தர்ய திவ்ய மங்கள விக்கிரக பரமானந்த தாத்பர்ய அனுசிந்தான மௌனி கிருத பத்ம பிருங்க அஷ்டாங்க யோக संयुक्त षडाधारतत्व चैतन्य स्वरूप चित्विलास नित्यानंद साक्षात्कार सकलरिवासिने सकल भूत हृदकोशान्तरस्थित अखंड माया परिपूर्णानंद अमित तेज श्री कैलास
அப்படிங்கிறது எங்களை விட்டு நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாயின்னு சொல்றாரு இல்லையா. உண்மையிலேயே நீங்காத செல்வம் அப்படிங்கிறது இது போன்ற சத்சங்கங்கள் பக்தி தான். இந்த பக்தி அப்படிங்கிறது எப்பொழுதும் நம்ம கழிச்சுட்டே இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய இந்த பக்தி அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்றோம் இல்லையா, இத பகவானும் அப்படி உகந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுதான் நிறைய மகான்கள் பாட்டார். முருகா முருகா எப்பொழுதும் நம்ம எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.